ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சிம்பிளான பட் அதே நேரத்தில் வீடே கமகமன் வாசனையோடு இருக்கிற மாதிரி அருமையான சுவையில் ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோட 2 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே இது கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம மூடி வச்சு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதை நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த டைமில் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிய விடலாம். அடுத்ததான் நான் சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு வடகம் தான். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கிது. இது சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இதில் வந்து நான் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டு தாளிச்சுக்க போகிறேன். இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் பொரிய விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுடலாம். கூடவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட 2 காஞ்ச மிளகாவை அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம இதில் காய்கள்லாம் சேர்த்துடலாம். 2 கத்திரிக்காவை ஸ்லிட் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி மாங்காய் வந்து குட்டி மாங்காயில் ஒரு அரை காய் மட்டும் சேர்த்து இந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா ஒரே ஒரு முருங்கைக்காய் அதையும் கட் பண்ணி இப்போ சேர்த்துடலாம். கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும், அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்குறேன். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம தேவையான அளவுக்கு இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இதை நம்ம மூடி வச்சிட போகிறோம். காய்கள்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வேகணும் இல்லைங்களா? ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்ப்போம். இப்போ வேகட்டும். இப்போ பார்க்கலாம், ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. காய்கள்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். பாருங்கள், வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு பாருங்கள், நான் வேக வச்சுருக்கேன். அதை வந்து இந்த அளவுக்கு மட்டும் லேசாக அங்கங்கே தரன்னு பருப்பு இருக்கணும். முழுசாக நல்லா மசிகிற அளவுக்கு பண்ணிடக்கூடாது, நல்லா இருக்காது சாம்பார். இப்போ இந்த அளவுக்கு மசித்து நம்ம உள்ளே ஊற்றிடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்படியே காய்க்கு மட்டும் தான் சேர்த்தோம் இல்லைங்களா? இப்போ குழம்புக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் நம்ம புளி சேர்க்க போகிறோம். புளி வந்து மாங்காய் சேர்த்துருக்கறனால ரொம்ப சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், கரைச்சிருக்கேன். இப்போ அதை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது, நம்ம இறக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ பார்த்தா கொஞ்சம் தண்ணியாட தான் இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். பாருங்கள், சாம்பார் நல்ல வாசனையோடு கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் வேணால் இந்த டைமில் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு பிடிக்காது, அதனால நான் சேர்க்கல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை தூவி நான் இறக்கிக்க போகிறேன். அவ்வளோதான். நல்லா மணக்க நம்மளோட சாம்பார் இப்போ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.